ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் 2 பேர் மிகவும் வருத்தத்துடன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்கள் வருத்தம் எனக்கு நல்லாவே புரியுது. அதாவது குரூப் 4 கேள்வித்தாள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது உண்மை தான். நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கடுமையாக உழைச்சி படித்ததுக்கு இப்படி ஒரு கேள்வித்தாள் வந்தால் யாருக்கு தான் கோபம் வராது? சரியா? கண்டிப்பாக கோபம் வரதான் செய்யும். ஆனால் நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த வழிகள் எல்லாத்தையும் நானும் கடந்து தான் வந்திருக்கேன். இது மேபி உங்களுக்கு முதல் அனுபவமாக இருக்கலாம். இது பல வழிகளை நாங்கள் தாங்கி கடந்து தான் வந்திருக்கோம். ஓகேவா? நான் ஆக்சுவலாக எம்எஸ்சி எம்ஃபில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு லெக்சரராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் இந்த சேனலை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா பாடங்களையும் நான் நடத்தி போட்டிருப்பேன். நீங்கள் நிறைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க. ஆனால் என்னுடைய சேனலில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் ஒரு ஆளும் நடத்தி போட்டிருக்கேன். அதை நீங்கள் யோசிக்கணும். இது ஒரு பெரிய பயணம். ஓகேவா? இது நான் ஷார்ட் டைம்லலாம் உங்களுக்கு நான் பண்ண முடியாது. என்னுடைய மேஜர் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இலக்கணம் இவ்வளோ தெளிவாக நடத்துறதுங்கிறது அது சாதாரண மேட்ரு கிடையாது. அதில் நான் எவ்வளோ உழைப்பை போட்டிருக்கேங்கிறது அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேவா? ஓகே. இன்னொன்று, டிஎன்பிஎஸ்சிக்கிட்ட 2019 இருந்து இது வரைக்கும் எத்தனை பிரச்சனைகளை எல்லாம் முன் வச்சாங்க. ஓகேவா? அதில் அவங்க எந்த பிரச்சனைக்காவது செவி சாய்ச்சிருக்காங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதாவது ஒன்று நம்ம சொன்ன பிரச்சனைகளை அவங்க ஏற்றுக்கிட்டு இருந்திருக்காங்களா? அவங்க அடிக்கடி எளிமைப்படுத்துகிறோங்கிறாங்க. அவங்க சொல்கிறத சொல்லிக்கிட்டு அவங்க கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. எதையுமே அவங்க மாற்றிக்கலை. இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். ஓகேவா? அப்போ நம்மளை நம்ம தான் அதற்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, காம்படிஷன் அதிகமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவுட் ஆஃப் சோர்ஸ் வேற போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸ்கூல் புக்கையும் தாண்டி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்மளுடைய ப்ரிப்ரேஷனை ஸ்ட்ராட்டஜியை நம்ம தான் மாற்றிக்கணும். ஓகேவா? ஓகே. இந்த சூழ்நிலையிலையும் கூட நிறைய பேர் பாசிட்டிவ் மைண்டோட பேட்ச் போடுங்க மேம்னு என்னை வற்புறுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்காக இனிமேல் வரப்போகிற எந்த சவாலையும் சமாளிக்கிற மாதிரி உங்களை தயார்படுத்துறதுக்கும் நான் குரூப் 2ல் ஃபஸ்ட்டு என்ன பேட்ச் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா, தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு என்னென்ன இருக்கும், எப்படியெல்லாம் கேள்விகள் இருக்கும், உங்களுக்கு என்ன மாதிரியான பிடிஎஃப் வழங்குவேன் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக நான் சொல்ல போகிறேன். இப்போது இந்த குரூப் 4 கொஸ்டினை வச்சு அதனுடைய அனுபவத்தை வச்சு இந்த டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். என்னுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டெஸ்ட் கொஸ்டினுமே கூற்று காரணம் பொறுத்துக்கு அந்த மாதிரி தான் நான் கேட்டிருந்தேன். வித் விளக்கத்தோடு தான் நான் கேட்டிருந்தேன் குரூப் 4லையும். ரெண்டாவது, நான் குரூப் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு கவர் பண்ணியிருந்தேன். நான் அடிக்கடி அதை ஆடியோவிலையும் உங்களுக்கு கமெண்டில் பண்ணியிருந்தேன். ஸ்கூல் புக்கு கவர் பண்ணியிருந்தேன். தேவிரா சார் புக்கு, நன்னன், சொக்கன், தமிழ் இணைய கல்விக் கழகம், இத்தனைதையும் நான் கவர் பண்ணியிருந்தேன். நான் இலக்கண தகவல் களஞ்சியம்னு சொல்லிட்டு காமனாக தேடி நான் உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் கொடுத்தேன். ஆனால் இண்டிவிஜுவலாக களஞ்சியங்கிறத நான் யோசிக்கலை. இதுதான் நான் பண்ணின மிஸ்டேக்கு. மற்றபடி நான் இலக்கண தகவல் களஞ்சியம் அவுட் ஆஃப் சோர்ஸ் போவாங்கங்கிறது எனக்கு தெரிஞ்சு தான் நான் தேவிரா சார் என்னத்தில் நீங்கள் கன்ஃபார்ம் கூட பண்ணலாம். அந்த 10 ஃபுல் டெஸ்ட்டு தேவிரா சார் கண்டென்ட்லேருந்து கொஸ்டின் எடுத்திருந்தேன். நன்னன் சார், சொக்கன், அடுத்தது தமிழ் இணைய கல்விக் கழகம், அதுலேருந்து நான் கேள்விகள் இடம்பெற்றிருந்தது குரூப் 4க்கு. இது என்ன எப்படி இருக்கும் கேள்விகள் அப்படின்னா, அதுலேயும் விளக்கம் கொடுத்துருந்தேன். இதுலேயும் டெஸ்ட் கொஸ்டின்ஸுக்கு விளக்கம் வரும். அது போக உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ குரூப் 4ல் டிஎன்பிஎஸ்சி இலக்கண கேள்விகள் நீங்கள் இலக்கணம் ஸ்கூல் புக்கில் உள்ளதை அந்த அடிப்படையை நல்லா புரிஞ்சு படிச்சிங்கன்னா அவங்க எங்கேருந்து கேட்டாங்கனாலும் உங்களால் இலக்கண கேள்விகளை அடிக்க முடியும். ஆனால் மற்றது அவங்க எதுக்கெல்லாம் வெளியில் போனாங்க அப்படின்னா, கலைச்சொற்கள், சொல்லும் பொருளும், வேர்ச்சொல், அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழி, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மரபுத்தொடர், இந்த மாதிரி அவங்க அவுட் சோர்ஸ் எதுக்கெல்லாம் போனாங்களோ அது எங்கே போயிருக்காங்க, தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் போயிருக்காங்க.
அதுக்கான பிடிஎஃப்னு எப்படி கொடுப்பேன் அப்படின்னா, தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் உள்ள பிடிஎஃப்பையும் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஆனால் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் உள்ள பிடிஎஃப்பை இந்த 50 நாளையில் கவர் பண்ண முடியுமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கவர் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி உள்ளவங்க கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் வந்து இதுலேருந்து தான் வரும் அதுலேருந்து தான் வரும்னு சொல்லலை. அவங்க எடுத்திருக்கக்கூடிய குரூப் 4ல் அவங்க எடுத்திருக்கக்கூடிய சோர்ஸஸை எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஆனால் அதில் அதிக கண்டென்ட் இருக்குது. உங்களால திறமை இருந்தால் அது எல்லாத்தையும் படிப்பது நல்லது. நீங்கள் 100 மார்க் வாங்கலாம். ஆனால் இது என்னால் முடியாது, இயலாது, 50 நாட்கள் மட்டுமே உள்ளதுன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பிடிஎஃப்பும் கொடுத்துருவேன். ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு கலைச்சொற்கள் வரும். கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மரபுத்தொடர் வரும். கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்லும் பொருளும் கொடுத்துருவேன். ஓகேவா? அந்த பிடிஎஃப் வந்து நான் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். நீங்கள் நான் ரெடி பண்ணி கொடுக்குறதையும் படிச்சுக்கலாம். அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுன்னா அந்த டிஜிட்டல் லைப்ரரியில் உள்ளதை நான் அனுப்புகிறேன் இல்லையா, அதையும் படிச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் என்னுடைய சைடு வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வழங்கப்படும். ஓகே, இது வந்து அவுட் ஆஃப் சோர்ஸுக்குள்ளதுக்கு மட்டும்தான் நான் பிடிஎஃப் வழங்குவேன். அடுத்தது டெஸ்ட்டு வந்து எத்தனை டெஸ்ட்டு வரும் அப்படின்னா, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு டெஸ்ட்டு. 7 யூனிட் இருக்குது அப்படின்னா 7 யூனிட்டுக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு டெஸ்ட்டு. ஒரு யூனிட்டுக்கு 50 கேள்விகள் கேட்பேன். ஓகேவா? அப்போது 7 யூனிட்டுக்கு 50 கேள்விகள் வரும். கடைசியாக 3 ஃபுல் டெஸ்ட்டு கொடுப்பேன். ஓகேவா? கடைசியாக 3 ஃபுல் டெஸ்ட்டு விளக்கத்துடன் வரும். இது வந்து இந்த டெஸ்ட் வந்து 5 நாட்களுக்கு ஒரு முறை நடைபெறும். ஓகேவா? எனக்கு வந்து இது ஏன்னா பிடிஎஃப்லாம் நான் நிறைய ரெடி பண்ணுறதுனால ஃபுல் டெஸ்ட் வந்து 3 சொல்லியிருக்கேன். இன்கேஸ் டைம் இருந்தது அப்படின்னா அது வந்து 5 ஃபுல் டெஸ்ட்டாக கூட கொடுப்பேன். எனக்கு இது ஷார்ட் டைமில் நான் வந்து இந்த கண்டென்ட்டெல்லாம் ரெடி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப கடினம். ஓகே, அடுத்தது வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, நான் வந்து குரூப் 4க்கு வெறும் 250 மட்டும்தான் வாங்கினேன். அதுவே நான் அதிக உழைப்பை தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க. நான் அதில் எவ்வளோ உழைப்பை போட்டேங்கிறது அது வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நான் அவ்வளோ புக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். என்னுடைய 10 ஃபுல் டெஸ்ட்டு இதில் 100 பேர் இருந்தாங்க. அந்த 100 பேரை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த 10 ஃபுல் டெஸ்ட் கொஸ்டினையும் நான் சொல்லக்கூடிய ஆத்தர் நேமும் தமிழ் இணைய கல்விக் கழகம் அந்த 5 புக்கு ப்ளஸ் ஸ்கூல் புக்கு மொத்தம் 6 நான் ரெஃபர் பண்ணி அந்த 10 ஃபுல் டெஸ்ட்டும் எடுத்தேன். அப்போ அது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பேங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதை போய் நீங்கள் நான் சொல்கிறது உண்மையாக இல்லையாங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் அதில் இருந்தாலும் கேள்விகள் இடம்பெற்றுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதை கூட நீங்கள் நிறைய பேர் இடையில எதுலேருந்து எடுக்கிறீங்கிறீங்க. நான் கொடுக்குற ஆடியோவே யாரும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நான் எத்தனை தடவை உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறது? கொடுக்குற ஆடியோவிலே நான் அடிக்கடி சொன்னேன். தேவிரா சார் புக் எடுத்தேன், அண்ணன் சார், சொக்கன் சார், தமிழ் இணைய கல்விக் கழகம் இவ்வளவு எடுத்தேன். நான் இலக்கண களஞ்சிய புக்கங்களாக காமனாக எடுத்து உங்களுக்கு கொடுத்தேன். ஆனால் அவங்க வந்து ஒவ்வொரு பார்ட்டுக்கும் களஞ்சிய புக்கு எடுத்திருக்காங்க. அதில் வந்து ஒரு மிஸ்டேக் நம்ம சைடும் இருக்குது. என்ன அப்படின்னா, தமிழில் வந்து நம்ம காமனாக கலைச்சொற்கள்னு படிச்சிட்டோம். ஆனால் அவங்க சிலபஸில் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக கலைச்சொற்கள்ங்கையில் நம்ம கொஞ்சமாவது அந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக உள்ள கலைச்சொற்களை தேடி படிச்சிருக்கணும். அது வந்து நம்ம சைடு உள்ள மிஸ்டேக். நம்ம வந்து அந்த தமிழ் கலைச்சொற்களில் எங்கேயாவது ஜியாகிரபி கலைச்சொற்கள் இந்த அந்த ஒரு அதிகம் பார்த்திங்கன்னா இந்த மல்டிமீடியா கலைச்சொற்கள், இந்த தகவல் தொழில்நுட்பம் அதுதான் அதிகப்படியாக கவர் ஆணுச்சு. இந்த மாதிரி கலைச்சொற்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கவர் ஆணுச்சு. அதை கொஞ்சம் நம்ம யோசிச்சுருக்கணும். அதுதான் நான் பண்ணின மிஸ்டேக்கு. நான் பண்ணின மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதை அந்த இடத்துல ஒரு மைனஸ் பாயிண்டில் விட்டுட்டேன். அது இண்டிவிஜுவல் களஞ்சியம் நான் தேடி இருக்கணும். ஓகேவா? அது இந்த தடவை நான் விட மாட்டேன். ஏன்னா வந்து இது குரூப் 4 வந்து இது எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம். அது வந்து இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து அவங்க நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறது ஒரு அனுபவம். அந்த இது வந்து நான் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குரூப் 2 ஒரு சவாலோடு தான் நான் வந்து இது இறங்கியிருக்கேன். அதனால் இதில் எனக்கு உழைப்பு அதிகம். 50 நாளில் நான் கடுமையான ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபீஸ் வந்து 1000 ரூபாய். விருப்பம் உள்ள மாணவர்கள் மட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதாவது இதில் வந்து நான் இது கொடுக்குறேன்,
ஜிபே நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அந்த பணம் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். அந்த டெலகிராம் லிங்குக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தாலும் ஜாயின் பண்ணுங்கள். நான் யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணலை. என்னை நிறைய பேர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி பேட்ச் போட சொல்கிறதுனால போடுறேன். ஓகேவா? விருப்பம் இருந்தாலும் மட்டும் ஜாயின் பண்ணணும். எதுவும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வேண்டாம். ஓகேவா? ஓகே. மீண்டும் மீண்டும் நான் சொல்வது என்னென்னா, இதில் விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இது வந்து விருப்பப்படுறவங்களுக்காக நான் பேட்ச் போடுறேன். ஓகேவா? ஓகே, நன்றி.